ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம நிலக்கடலை பருப்பு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 கப் நான் நிலக்கடலை எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா போட்டு வறுக்கணுங்க. அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு வறுக்கணுங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் வறுக்கணும். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்த சூடு கொஞ்சம் ஆறட்டும். அந்த சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்படி நல்லா எடுத்து நம்ம பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த தோல் தனியாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த தோலை நம்ம எடுத்துட்டு கடலப்பருப்பு போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுட்டு அடுத்து நான் 3 மிளகா சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டுங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு சொலை எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு. இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைக்கிறேங்க. அரைச்சி ஸ்பைன் பேஸ்ட்டு எடுக்கும்போது இப்படி தாங்க வரும். இவ்வளோ தாங்க. இதுக்கு நம்ம ஈஸியாக முடிச்சிடலாங்க. நமக்கு அருமையான நிலக்கடலை பருப்பு சட்னி ரெடிங்க. 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.